ஐயா துணை அகில ஜோதி ஆன்மீக சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். சென்ற பதிவினுடைய தொடர்ச்சியை இப்போது அறிவோம். குழந்தை வரம் வேண்டி காசிக்கு தவமிருக்க சென்ற கனிநீச மன்னன் தவத்தை இழந்தவனாய் மிகுந்த மனச்சோர்வோடு திருவனந்தபுரம் வந்தான். திருமலாகிய நாராயணர் காசியில் நடந்த நிகழ்வுகளை எல்லாம் அறிந்தவராய், மன்னவனே, உனக்கு குழந்தை கிடைத்ததா என்று வினவினார். அப்போது அவன் காசியில் நடந்த விவரங்களை எல்லாம் கூறி, தவசு அழிந்துவிட்டதால் உனக்கு குழந்தை கிடைக்காது என்று ஈசர் கூறினார் என்றார். அதாவது இன்றைய காலகட்டத்தில் இதுபோன்று பல குடும்பத்தில் குழந்தை இல்லையே என்ற மன வருத்தத்தால் இயங்குபவர்கள் பல பேர் இருக்கின்றார்கள். பரம்பொருளாகிய இறைவன் நாராயணர் கொல்லம் ஆண்டு 1008 மாசி மாதம் 20ஆம் தேதி ஐயா வைகுண்டர் என்கின்ற திரு பெயரோடு திரு அவதாரம் செய்து வந்து உலகத்தில் வாழுகின்ற மக்கள் அனைவரும் எந்த ஒரு மனக்குறையும் இல்லாமல் நல்வாழ்வு வாழ வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் அதற்கான எளிய வழி ஒன்றை நமக்கெல்லாம் வகுத்து தந்தார்கள். அதுதான் அகில திரட்டு அம்மானை ஆகமம். அது எப்படி குழந்தை செல்வன் இல்லையே என்கின்ற மனக்குறையை அகில திரட்டு அம்மானையால் எவ்வாறு நிவர்த்தி செய்ய முடியும் என்று யாராவது கேட்கின்றீர்களா? அதாவது கடவுள் மனிதர்களை உலகத்தில் பிறவி செய்து அவர்களின் நல்வாழ்விற்கான எளிமையான பல உபாயங்களையும் வகுத்து தந்திருக்கின்றார். அதிலே அனைவருக்கும் பொதுவான ஒரு நியதி என்னவென்றால் இறை பக்தி. அதாவது மனிதர்கள் இறைவனை முழு மனதுடன் வணங்கி அதன் பயனால் இறைவனின் நல் அருளை பெற்று நல்வாழ்வு வாழ வேண்டும் என்பதே. ஆனால் இத்தகைய இறை வழிபாடு வழிமுறையானதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்க வேண்டும். ஒரு விவசாயி விவசாயம் செய்து தானும் தனது குடும்பத்தார்களும் நல்வாழ்வு வாழ்கின்றான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி லாபகரமான ஒரு விவசாயத்தை அவன் எப்படி அமைத்து கொண்டான்? முதலில் தான் செய்ய போகும் விவசாயத்திற்கு ஏற்ற நிலத்தை தேர்வு செய்து அந்த நிலத்தினுடைய மண் வளத்திற்கு ஏற்றவாறு எந்த பயிரை பயிரிடலாம் என்று தேர்வு செய்து பயிரிட்டு நோய் தொற்றுகள் ஏதும் வராமல் பாதுகாத்து குறிப்பிட்ட வேளைகளில் உரமிட்டு கண்ணும் கருத்துமாக இருந்ததினால் அவனுக்கு அதிகப்படியான மகசூல் கிடைத்தது. அது அவனுக்கு லாபத்தை ஈட்டி தந்தது. அதனால் அவன் வாழ்க்கை உயர்ந்தது. அதே நேரத்தில் தரிசு நிலத்தில் ஏதாவது ஒரு பயிரை போட்டு எப்போவாவது கொஞ்சம் உரத்தை போட்டு அவன் விவசாயம் செய்தால் அவனுக்கு மகசூல் எப்படி கிடைக்கும்? அதுபோல இறையருள் என்கின்ற மகசூலை பெற வேண்டுமானால் அதற்கு வழிகாட்டியாக இருக்கும் இறை ஆகமமான அகில திரட்டு அம்மானையில் ஐயா கூறியிருக்கும் அறிவுரைகளின்படி இறை வழிபாட்டை அமைத்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் தரிசு நிலத்தில் போட்ட பயிரின் நிலைமைதான் ஏற்படும். அதனால்தான் மலடியும் இக்கதையை மனவிருப்பத்தோடு இழகி தலம் அளந்தோனை நாடி தான் கேட்பாளமாயில் என்னானை பார்வதியாள் ஏகாபரதின் தன்னானை
உன்னானை மதலை உடனே கிடைக்குமடா என்றார்கள். அதாவது இந்த ஆகமத்திலே ஐயா கூறியிருக்கும் வாழ்க்கை நெறிமுறைகள் மற்றும் இறை வழிபாட்டு ஒழுங்கு முறைகளோடு ஐயா வைகுண்ட சுவாமி என்கின்ற தான் யார், எத்தகைய ஆற்றல் உடையவர் என்கின்ற செய்திகளையெல்லாம் படித்து அறிந்து உணர்ந்து அவர் மீது உறுதியான பக்தி கொண்டு மனதை ஒரே நிலையில் நிறுத்தி தினமும் அவரையே வழிபட்டு வந்தால் நிச்சயமாக குழந்தை செல்வம் கிடைக்கும் என்றுதான் மேற்கண்ட பாடல் வழியாக உலக மக்களுக்கெல்லாம் அறிவித்துள்ளார் இறைவன் வைகுண்ட பரம்பொருள். இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த பதிவிலே அறிவோம். ஐயா துணை.